சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் சன்னா மசாலா எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு, 3லிருந்து 4 பல் முந்திரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு காரத்துக்கேற்ப ஒரு 3லிருந்து 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாமே வெங்காயம் தக்காளி வதங்குறப்பவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வர மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். அதுக்கு முன்னாடி 7லிருந்து 8 மணி நேரம் ஊற வச்ச சுண்டலை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச சுண்டலை பாதியை அந்த மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குழம்பு நல்லா ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். இன்னொரு பேனில் ஆயில் விட்டு ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு, காரம், மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எல்லாமே நம்ம வதக்கும் போதே போட்டதுனால சும்மா அரைச்ச மசாலா சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கொதி விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி. நல்லா கொதி வர டைமில் வேக வச்சுருக்க சுண்டலை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் சன்னா மசாலா என்னோட ஸ்டைலில் ரெடி. ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.